லிவர் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காய் அதை சாப்பிடுங்க. அது என்ன காய்ங்கிற பார்க்கலாமா? அதாவது முள்ளங்கி. முள்ளங்கி இன்னைக்கு நிறைய பேர் எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனால் அது ரொம்ப நல்லது. அது கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதில் ரொம்ப பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா லோ கலோரி அண்ட் லோ ஃபேட் ஃபுட்டு. இன்னொரு முக்கியமாக அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது நீங்கள் ரெகுலராக நம்ம உணவில் எடுக்கும்போது லிவர் சம்மந்தப்பட்ட எந்த டிசீஸுமே வராது. ஃபேட்டி லிவர், அதே மாதிரி உங்களுக்கு லிவர்னால் வரக்கூடிய டைஜஷன் ப்ராப்ளம், தென் உங்களுக்கு மஞ்சக்காமல், இந்த மாதிரி எந்த டிசீஸுமே வராது. அதுவும் இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிறுநீர் போகும்போது ஒரு மாதிரி எரிச்சல், அதே மாதிரி ஒரு மாதிரி சிறுநீர் ஒழுங்காக போகாமல் விட்டு விட்டு போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு நீங்கள் ரெகுலராக ரேடிஷ் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டிங்கனாலே சிறுநீரக சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது.